எல்லா ஜோர கரங்களை தட்டி பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்துல அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். Glory, glory to God. The hallelujah ஸ்தோத்திரம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எழுசது உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஜோர கரங்களை தட்டிப்படும். ஐயமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லா கரங்களை தட்டி ஓ நன்றி அப்பா, உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி praise the Lord. ஹalleluya. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். நன்றி அப்பா. எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். praise the Lord. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரா, ஏசப்பா ஸ்தோத்திரா, ஏசப்பா ஸ்தோத்திரா, ஏசப்பா ஸ்தோத்திரா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரா, ஏசப்பா ஸ்தோத்திரா, ஏசப்பா ஸ்தோத்திரா, ஏசப்பா ஸ்தோத்திரா. எல்லா கரங்களை தட்டி தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா
ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஜோர கரங்களை தட்டி பாடுவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரா ஏசப்பா ஸ்தோத்திரா. கரங்களை தட்டி பாடுவோம். ஏசப்பா க்ளோரி க்ளோரி. ஓ ரியபாலா கதுரபாலா கதரபா. ஓ ஸ்தோத்திரா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஊர்ல பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு கொண்டு வந்திருக்கிறார். நம் ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த மார்ச் மாதத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ போராட்டங்கள் இருக்கலாம், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால வருகிறோம் அப்பா. இந்த நாளில் இந்த மாதத்துக்கான நம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்தருளி எங்களை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்குவீராக ஆண்டவரே. அப்பா, இந்த விசேஷ விதமாக அப்பா இந்த வீடியோ மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும், இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நீர் ஆண்டவரை எங்களோடு கூட பேசும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுவீராக. எங்களை உம்முடைய வல்ல இரத்த கோட்டுகளை மூடி மறைத்து நீர் வெளிப்பட்டு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம். சங்கீதம் 121வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். தெலுங்குல கூட பாருங்க, வசனத்தை பார்க்கும்போது இன்னும் தெலுங்குல அந்த வசனம் இன்னும் நல்ல ஆழமா இருக்கும். இப்போ அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். యెహోవాయే నిన్ను కాపాడువాడు, నీ కుడి పక్కన యెహోవా నీకు నీడగా ఉండును. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு இந்த மாதத்தில் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை காக்கிறவர். இந்த உலகத்தில் நம்மை காக்கிறவர்கள் யாரும் இல்லை. இந்த உலகத்தில் அநேகர் நம்மை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் சில வேளையில் அந்த பாதுகாப்பு நமக்கு பயனற்றதாய் போகிறது பிரியமானவர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பாதுகாத்தார் என்றால் அந்த பாதுகாப்புக்குள்ள எந்த பலவீனமோ
எந்த சோர்வோ, எந்த வியாதியோ, எந்த பலவீனமோ, எந்த நாசமோசமோ வராது பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன்னுடைய பக்கத்திலே, வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார். நம்முடைய நிழல் நம்மை விட்டு போகாது போல அவர் நம் பக்கத்திலே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அநேக காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அநேகர் உங்களை கைவிட்டு இருக்கலாம், அநேகர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், அநேகர் உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம், அநேகர் உங்களை பல காரியங்களில் கொண்டு போய் உங்களுடைய இருதயத்தை சோர்ந்து போகும்படியாக செய்திருக்கலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கஷ்டப்படுத்தாதவர், துக்கப்படுத்தாதவர், வேதனைப்படுத்தாதவர் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனுஷர்கள் உன்னை துக்கப்படுத்துவார்கள், மனுஷர்கள் நான் உன் கூட இருப்பேன் சொல்வார்கள், அநேகர் உனக்கு பக்கபலமாக இருப்பேன்னு சொல்வார்கள். நான் அவர்கள் எல்லாம் உன்னை கைவிடுவார்கள். ஆனால் கைவிடாத தேவனை குறித்து தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமுள்ள நம்முடைய தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். பிரியமானவர்ல, இந்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை காப்பாற்றுவேன். இந்த மாதத்தில் என் தேவைகளெல்லாம் எப்படி சந்திக்கப்படும், நான் எப்படி வாழ போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவையெல்லாம் அவர் சந்திப்பாராம். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. பிரியமானவர்களே, கர்த்தரை நீ தேடும் போது உனக்கு ஒரு குறையும் இருக்காது. பயப்படாத, பயப்படாத, கர்த்தர் உன்னை நடத்துவார். அநேகர் நினைக்கலாம், உன் வாழ்க்கை எப்படி போயிடும், உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிட நினைக்கலாம். அநேகர் நீ ஒன்றுமே இல்லாமல் நீ நாசமாக போயிடலான்னு சொல்லி சபிக்கலாம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, அநேகர் உங்களை சபிக்கலாம், அநேகர் உனக்கு விரோதமாக திரும்பலாம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அந்த சாபங்கள் எல்லாம் உனக்கு பலிக்காது, அந்த பிரச்சனையெல்லாம் உன்னை ஒன்று செய்யாது. ஏன்னா கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனக்கு வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நிழலாய் இருக்கிறார், உன்னை காக்கிறவர். யாரு சபிச்சாலும், யார் உனக்கு விரோதமாக மாறினாலும், எந்த பொல்லாப்பு உனக்கு விரோதமாக எழும்பினாலும் உன்னை சேதப்படுத்தாது. ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதத்திலே அவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறார். அவர் உன்னை காக்கிற தெய்வம். அவர் உனக்கு ஒரு கேரண்டி கொடுக்கிறாரு, நான் உன்னை பாதுகாப்பேன். இந்த மாதம் யார் எனக்கு உதவி செய்வான்னு உதவிக்காக நீங்க போகலாம். மனுஷருடைய கதவுகள் எல்லாம் மூடப்படும், ஆனா பரலோக தேவன் அவருடைய கதவு எப்பவுமே திறந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறது. பரலோகத்திற்கு தேவன் உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். மனுஷனை தேடாதீங்க, மனுஷன் உன்னை ஏமாத்திடுவான். கர்த்தரை தேடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட சொல்றாரு, சோர்ந்து போயிட்டீங்களா, பலன் இல்லாம போயிட்டீங்களா, ஏமாந்துட்டீங்களா, கவலைப்படாதீங்க. ஏமாத்தாதவர், உன்னை பலப்படுத்துகிறவர் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பரலோகம் உங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் யார் உதவி செய்யலன்னா என்ன, பரலோகம் உனக்கு உதவி செய்யும், பரலோகம் உனக்கு கொடுக்கும், பரலோக தேவன் உனக்கு உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை பேசுகிறார். தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். உங்களை அவர் பலப்படுத்துகிற தேவன், உங்களோடு கூட இருக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன். அவர் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, சாதாரண அவர் ஒரு
சொன்ன மனுஷன் சொன்னது போல செய்யாம போகிறவர் அல்ல. அவர் சொன்னார்னா செய்வாரு, செய்யறதா அவர் சொல்வாரு. ஏன்னா வார்த்தையால தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மளை உருவாக்கும், நம்மை பலப்படுத்தும். பிரியமானவர்கள, ஆகையினாலே கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், உனக்கு நிழலாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுவார் என்று நான் நம்புகிறேன். இன்று நாளிலே ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களோடு கூட என்னோடு கூட பேசியிருக்கிறார். அவர் உன்னை காக்கிறவர், இஸ்ரவேலின் தேவன் இயேசு கிறிஸ்து. யா யெகோவா, ஏட் யெகோவா, ரூவா யெகோவா, திரியேக தேவனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இஸ்ரவேலின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த மாதத்திலே உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீர் சொல்லிருக்கிறீர் அப்பா உன்னை காக்கிறவர், இஸ்ரவேலின் தேவன் உன்னை காக்கிறவர், உனது வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறார் என்று சொன்னீரே. அப்பா இந்த மாதத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை, எங்களையும் ஆண்டவரை நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. உம்முடைய வார்த்தையை அனுப்பினீரே, பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே, எங்களுக்கு நிழலாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த மாதத்தில் நீ நடத்துவீராக. ஓ ஹalleluya, ஓ thank you Jesus. ரகலாதோ ரபலக துனபலகதரபா, ஓ ரிகபா சந்தரபலகதரபா, ரிமஹந்த ரபோ சந்தரபலகதரபா, ஓ கதரபா சந்தரபலகதரபா. நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. கமா துரபலக துரபா, ஓ ரிபா கதுரபலகதரபா, ரிமஹந்த ரபலகதரபா. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுதலும் என்று சொன்னீரே. அப்பா இந்த நாளில் யார் யார் பயத்தோடு இருக்கிறாங்களோ, யார் யார் ஏமாந்து போய் இருக்கிறாங்களோ, யார் யார் கண்ணீரோடு இருக்கிறார்களோ, யார் யார் சோர்வோடு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே இனி வாசல்கள் திறக்கவில்லை, ஐயோ எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லைன்னு சொல்றாங்களோ, நீங்க அவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. நீங்க உதவி செய்வீராக. இஸ்ரவேலின் தேவனே அப்பா, ஏட் யெகோவா, நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே நீர் பலப்படுத்துவீராக. மனுஷரை நம்பி 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 போய் சோர்ந்து போன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே. எல்லோரும் மறந்துடலாம், ஆனா நீங்க மறக்க மாட்டீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நீர் மறக்க மாட்டீங்க. இந்த நாளில் இந்த ஆண்டவரே அப்பா, இந்த வீடியோ மூலமா சந்திக்கிற ஒவ்வொருக்கா ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அவர்களை கட்டி எழுப்புவீராக. தேவரீர் நீர் உயர்த்துவீராக. எந்த இடத்துல விழுந்தார்களோ அதே இடத்தை நீர் தூக்கி நிற்பீராக. வேத வசனம் சொல்லுகிறபடி சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்கிற வார்த்தையின்படி தேவரே அப்பா, விழுந்து போன ஒவ்வொருவரையும், சோர்ந்து போன ஒவ்வொருவரையும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணுவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவே உதவி செய்வீராக. இந்த நாளில் நீர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இந்த மாதத்தில் நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொருவருக்கு நிழலாய் இருந்து உதவி செய்வீராக. உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். சோர்ந்து போன உள்ளங்களில் பலப்படுத்துவீராக, உதவி செய்வீராக. ஏசப்பா அப்பா, உங்களை தவிர இந்த உலகத்தில் யார் இருக்காங்க சுவாமி? அப்பா, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். அகிபே உம்மை துதிக்கிறோம். ரபா ஹாந்த ரிபா கதுரபா லகதரபா, ஓ ரிகபா சந்தரபா லகதரபா. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு விஷயம் ஜனங்களுக்காக இறங்குங்கப்பா, இறக்க செய்யுங்கப்பா. இன்னைக்கு வேதனையோடு இருக்க ஒவ்வொருவருக்கும் இறக்க செய்யுங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்கப்பா. வியாதிகள் மறைவதாக, பலவீனங்கள் மறைவதாக, சோர்வுகள் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் நீங்குவதாக, பிரச்சனைகள் போவதாக.
நீர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்ய போவதற்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த மாதத்தை உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மேலும் உயர்த்துவார்.